இந்த பூசணிக்காயை பெண்கள் உடைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. ஏன் பெண்கள் பூசணிக்காயை உடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல கருத்து ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாக்க இப்ப பாத்தீங்கன்னாக்க அதிகபட்சம் பூசணிக்காய் எதுக்கெல்லாம் உடைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு வாஸ்து சாந்தி பண்றோம், வீடு கிரக பிரவேசம் பண்றோம் அப்படின்னா பூசணிக்காய் உடைப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க கண் திஷ்டி அப்படிங்கிறதுக்கு பூசணிக்காய் உடைப்போம். அவ்வளவுதான். மற்ற இடங்கள்ல பூசணிக்காய் உடைக்கிறது இல்ல. விடல தேங்காய் நம்ம போடுவோம், செதற தேங்காய்னு சொல்றோம் இல்லையா, செதற தேங்காய் விநாயகருக்கு போடுவோம். அந்த விநாயகருக்கு போடக்கூடிய செதற தேங்காய ஆண்கள் அதிகமா போடலாம், பெண்களும் போடலாம். அது ஒண்ணு தவறு ஒண்ணு கிடையாது. ஆனால் இந்த பூசணிக்காய் உடைத்தல் அப்படிங்கிறது பெண்கள் உடைக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்க அந்த காய் என்பது ஒரு கற்பம் தரித்த அல்லது நிறைய உயிர்களை பிரசவிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு பலா